இன்று காலை எந்தவிதமான கட்டணமுமின்றி வணிக கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படுவதையொட்டி கச்சா எண்ணெய் விலை போருக்கு முந்தைய விலைக்கு சரிந்தது. ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த 4 மாதங்களாக நீடித்து வந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஈரான் தலைவர்கள் தற்காலிக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மின்னணு முறையில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உடன்படிக்கை அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தான நிலையில் உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கை தீர்மானிக்கும் முக்கிய பாதையான ஹார்முஸ் நீரிணை இன்று முழுமையாக திறக்கப்பட உள்ளது. கடந்த 100 நாட்களுக்கும் மேலாக பூட்டி கிடந்த இந்த மிக முக்கிய கடல்வழி பாதையில் போர் ஏற்படுவதற்கு முந்தைய வழக்கம் போன்ற சுமூக நிலை விரைவில் திரும்பும் என ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்தாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய ஒப்பந்தத்தின்படி ஈரான் மீதான எண்ணெய் வர்த்தக தடைகளை நீக்க அமெரிக்கா முழுமையாக ஒப்புக்கொண்டுள்ளதால் ஈரான் தனது கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருட்களை இனி எந்தவித கட்டுப்பாடுமின்றி உலக நாடுகளுக்கு தாராளமாக விற்பனை செய்யலாம். இந்த புதிய உலகளாவிய மாற்றத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையானது விறுவிறுவென சரிய தொடங்கியுள்ளது. நுகர்வோரின் தேவையை விட சந்தையில் கச்சா எண்ணெய் வரத்து அதிகரிக்கும் என்பதால் இந்த திடீர் விலை வீழ்ச்சி உலக நாடுகளுக்கு பெரிதும் பொருளாதார நிம்மதியை தந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவிற்கு இந்த ஹார்முஸ் நீரிணை திறப்பு மிகப்பெரிய பொருளாதார நிம்மதியையும் எரிபொருள் தட்டுப்பாடற்ற சூழலையும் அளிக்கும் என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் முறைப்படி வரவேற்றுள்ளது. போர் பதற்றம் நீங்கி உலகளாவிய வணிக போக்குவரத்து முறைப்படி தொடங்கும் இந்நிகழ்வு சர்வதேச அளவில் மிகப்பெரிய விவாதத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது.